वासुदेवाय विद्महे लक्ष्मी नारायणाय धीमहि नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो प्रचोदयात्। ओम निरंजनाय विद्महे निराभासाय धीमहि सुदर्शनाय विद्महे महाकालाय धीमहि तन्नो चक्रः प्रचोदयात् स्वाहा। ओम भागीश्वराय विद्महे हयग्रीवाय धीमहि तन्नो हंसः प्रचोदयात् स्वाहा। ओम त्रिविक्रमाय विद्महे विश्वरूपाय धीमहि तन्नो वामनः प्रचोदयात् स्वाहा। ओम रघुराय विद्महे सीतावल्लभाय धीमहि तन्नो रामः प्रचोदयात् स्वाहा। ओम दशरथाय विद्महे सीतावल्लभाय धीमहि तन्नो रामः प्रचोदयात् स्वाहा। ओम दाशरथाय विद्महे ऊर्मिलाप्रियाय धीमहि तन्नो लक्ष्मणः प्रचोदयात् स्वाहा। ओम இன்னும் கொஞ்ச நேரம் தான் நல்ல நேரம் இருக்கு. அதுக்குள்ள இந்த புனித நேரம் எடுத்துட்டு போய் கோயில் கோபுரத்துல இருக்கிற கலசத்துல ஊத்தணும். ஊர்க்கார எல்லாரும் கோபுரத்துக்கு சுத்தி நில்லுங்க. அப்பதான் கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் புனித நீர் தெளிக்க வசதியா இருக்கும். அம்மனோட புனித நீர் பட்டா ஊரே புனிதமாயிடும். அப்புறம் காடு கரையெல்லாம் செழிப்பாயிடும். நம்ம கஷ்டமெல்லாம் பறந்து போயிடும். என்ன சகல கும்பாபிஷேக ஏற்பாடுலாம் தடப்படதான் நடந்துட்டு இருக்கு. இந்த தடவை அந்த கிழவி அவ பேரணும் கும்பாபிஷேகத்தை நடத்தியே தீரணுங்கிறதுல குறியா இருக்காங்க போல இருக்கு. ஆமா சகல, வேலை ஜரூரா நடந்துகிட்டு தான் இருக்குது. போன தடவை அந்த கிழவியோட மக செத்து கும்பாபிஷேகம் நடக்காம போச்சு. இந்த தடவை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். இல்லன்னா ஊர்ல ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டான். அந்த கிழவிக்கு எதிரினா சிவனாட்டியும் காளியம்மாவும் தான். அவங்க கும்பாபிஷேகத்தை நிறுத்த எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லையா? அவங்கள நம்புறதுலாம் சுத்த வேஸ்ட் சகல. நம்ம கிட்ட வீரமா பேசுறாங்களே ஒழிய எதையும் உருப்படியா செஞ்ச மாதிரியே தெரியல. நாமளே களத்துல நேரா இறங்கி ஏதாவது செஞ்சாதான் இந்த கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்த முடியும். ஆனா என்ன பண்றதுன்னா ஒன்னும் புரியல. சகல அங்க பாருங்க, அந்த டிரைவர் பையலோட பொண்டாட்டி போயிட்டு இருக்கா. ஆமா போயிட்டு இருக்க, அதுக்கு என்ன? அவளை தூக்கிட்டு போய் அவ கதையை முடிச்சிட்டா கும்பாபிஷேகத்தை நிறுத்திடலாம்ல. யோ சகல, என்னையா சொல்ற? அவன் பொண்டாட்டியை கொண்டு இல்லாமனு சொல்ற? ஆமா, சின்ன சின்னதா ஏதாவது செஞ்சு கும்பாபிஷேகத்தை நிறுத்த நினைக்கிறத விட அவளை தீர்த்து கட்டிட்டா கண்டிப்பா கும்பாபிஷேகம் நின்று போயிடும். போன தடவை அவ அம்மா காரி சேர்த்து கும்பாபிஷேகம் நின்று போச்சு. இந்த முறை அவன் பொண்டாட்டியை சாகடிச்சு நிறுத்திட வேண்டியதுதான். இந்த பார் சகல, அவளை சாகடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல. ஆனா அதை நாம தான் செஞ்சோம்னு தெரிஞ்சா யோ நம்மள உயிரோடவே விட மாட்டானுங்க. நம்ம மேல ஏதாவது சந்தேகம் வந்தா தானே பிரச்சனை. அதை வேற பக்கம் திருப்பி விட்டுட்டா? வேற பக்கம் திருப்பி விடுறதா? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அந்த டிரைவர் பயலுக்கு பகையாளி யாருன்னு பார்த்தா நம்மளை விட அந்த சிவனாண்டியும் காளியம்மாவும் தான்.
நாம அவன் பொண்டாட்டி கதையை முடிச்சிட்டு அவங்க பக்கம் டவுட் வர மாதிரி பண்ணிட வேண்டியதுதான். ஐயோ சகல, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி, இதை எப்படி பண்ண போற? கவலையை விடுங்க, எனக்கு தெரிஞ்ச 4 பேர் இருக்கானுங்க. அவனுங்க 2-3 தடவை லாக்அப்புக்கு வந்துட்டு போயிருக்கானுங்க. நான் தான் அவனுங்க கேஸை க்ளோஸ் பண்ணி வெளில அனுப்பிச்சு வச்சேன். அந்த பசங்க எனக்காக என்ன வேணா செய்வானுங்க. அவனுங்களை வச்சு காரியத்தை முடிச்சிட வேண்டியதான். எது செஞ்சாலும் நாம 2 பேரும் மாட்டிக்காம பண்ணணும் சகல, அது ரொம்ப முக்கியம். போன தடவை மாதிரி மாட்டிக்க கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. ம்